எதை எடுத்தாலும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ், கார்ப்பரேட் முதலாளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு மனநிலை தான் நம்ம இதில் வந்துட்டு ரொம்ப விதைக்கிறாங்க. நான் இது ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். இப்போ இந்த ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இது மேனுஃபேக்சர் பண்ணுறது யார்? ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தானே. அந்த சிம் கனெக்ஷன், அந்த சிம் கார்டு கொடுக்குறது யார்? ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா பல்லு தேய்க்கிறது, ஒரு டூத் பேஸ்ட் எடுத்திங்கனாலும் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஃப்ரம் அ கார்ப்பரேட் கம்பெனி. போய் நீங்கள் சமையல் கட்டில் உட்காந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிங்கன்னா அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. நீங்கள் சமைக்கிற அந்த நிறைய பொருள் விவசாயிகள்கிட்டருந்து நமக்கு நேரடியாக வருது, எத்தனையோ ப்ராசஸ்டாக அது கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து நமக்கு டெலிவரி பண்ணுறதுலேருந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான். போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸு நமக்கு கார்ப்பரேட் கம்பெனி. யூஸ் பண்ணுற செப்பல்லேருந்து பேக்லேருந்து நம்ம எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனியில் வாங்குகிறோம். நம்ம லைட்டை யூஸ் பண்ணுறோம், பவர் இது யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. ஏசி யூஸ் பண்ணுறோம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம், டிவி யூஸ் பண்ணுறோம். இப்படி எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் வந்துட்டு நம்மளாம் உட்காந்து ஒரு லைட்டை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும், இல்லைன்னா ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? ஒரு இது அதாவது பண்ணுறதுக்குன்னு ஒரு கம்பெனிஸ் இருக்குது. இப்படி நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே தேவை, எல்லாமே நம்ம வாங்குவோம். ஆனால் கார்ப்பரேட் கம்பெனினா அது ஒரு எதிர்ப்பு. இது என்ன மாதிரி ஒரு மனநிலைன்றத எனக்கு தெரியல. நம்ம கம்ப்ளீட்டாக கிராமத்தில் போயிட்டு நம்மக்கிட்ட கரண்ட் இல்லாமல் அடுப்பில் சமைச்சிட்டு கையில் விவசாயம் செஞ்சு அதிலேருந்து எடுத்து வச்சு குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஃபோன்லாம் எதுவும் இல்லாமல் இப்படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சொல்லலாம் இது வந்து கார்ப்பரேட் கம்பெனி வந்துட்டு இதுன்னு சொல்லிட்டு. கார்ப்பரேட் கம்பெனி எங்கன்னா வந்துட்டு இந்த பொல்யூஷன் இதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா அதை மானிட்டர் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? அங்கே அது அதுக்குன்னு சொல்லிட்டு ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அது அவங்களுடைய பொறுப்பு, அவங்க அதை பார்க்கணும். கார்ப்பரேட் கம்பெனி இல்லாமல் நம்மளால் நம்ம வாழ்க்கையை வந்து அன்றாட வாழ்க்கையை வந்து நடத்தவே முடியாதுங்க. இது ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த கார்ப்பரேட் கம்பெனி அப்படிங்கிற அந்த எதிர்ப்பெல்லாம் மனசில் வளர்த்துக்கிட்டு நம்ம மனசையை போட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு இவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கூலாக எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு இன்றியமையாதது, இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவங்க இந்த மேனுஃபேக்சரிங்கோ இந்த இதெல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வாங்கிக்கிட்டு தான் இருப்போம். நம்ம வாங்குறத நிறுத்தினா தான் கார்ப்பரேட் கம்பெனிஸ்ன்றது இல்லாமல் இருக்கும். நம்ம வாங்கிக்கிட்டே கார்ப்பரேட் கம்பெனிஸ்னு குறை சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஒன்று வாங்குறத நிறுத்துங்க, லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க, இல்லைன்னா நம்ம குறை சொல்கிறத நிறுத்தணும்.